பூட்னா என்ன, எதுக்கு ஸ்ப்ரிங் பூட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்ப்ரிங் பூட்டை யூஸ் பண்ணி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவோம் அப்படிங்கிறத ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் கோடிங். நான் உங்கள் கோடிங் நண்பன். ஸ்ப்ரிங் பூட் ஒரு ஜாவா ஃப்ரேம் ஒர்க். இது நமக்கு அப்ளிகேஷனை ஈஸியாக அப்புறம் ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஜாவா வெப் அப்ளிகேஷனில் நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா அதுக்கு தனியாக டைம் போட்டு அதை கான்ஃபிகரேஷன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், எஃபர்ட்டும் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்ப்ரிங் பூட்டில் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் ஆகிருக்கும். நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை, டேரெக்டாக டெவலப்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜாவா வெப் அப்ளிகேஷனில் எக்ஸ்எம்எல் ஃபைல் செட்டப் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஸ்ப்ரிங் பூட்டில் அந்த மாதிரி மேனுவலாக எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் சர்வர்ஸ் எல்லாமே எம்படடாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட்டோட அது எம்படடாக இருக்கனால நம்ம சர்வர்ஸை பற்றியும் ஒரி பண்ண தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டாம்கேட் செரி மாதிரி பில்ட் சர்வரும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ பில்ட் பார்ட் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. இன்கேஸ் வெப் அப்ளிகேஷனாக இருந்தால் நம்ம அதெல்லாம் மேனுவலாக கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். அதர் தென் இதில் வந்து நம்ம மைக்ரோ சர்வீஸும் ஈஸியாக எழுதிக்கலாம். மைக்ரோ சர்வீஸ்னால் என்னென்னா, பிக் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணும்போது அதை வந்து சின்ன சின்ன மாடுலாக உடைச்சி அதை வந்து நம்ம ஈஸியாக டெவலப் பண்ணிக்க முடியும். வீட்டில் மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லணும்னா லெஸ் கான்ஃபிகரேஷன், எம்பெடட் சர்வர், மைக்ரோ சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி அண்ட் ப்ரொடக்ஷன் ரெடி. இந்த 4 பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லெஸ் கான்ஃபிகரேஷன். தட் மீன்ஸ் நான் முன்னாலேயே சொன்ன மாதிரி எக்ஸ்எம்எல் செட்டப் எதுவுமே ஸ்ப்ரிங் பூட்டில் தேவைப்படாது. ஸோ வித்தின் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் நம்ம எக்ஸ்எம்எல் கான்ஃபிகரேஷன் எங்கேயுமே பண்ண தேவையில்லை. பட் பிஃபோர் ஸ்ப்ரிங் பூட் வி ஆர் யூஸிங் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க், வெப் அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் ஜாவா. அந்த டைம்லலாம் நம்ம எக்ஸ்எம்எல்லை கான்ஃபிகர் பண்ணி ஆகணும். அப்படி எக்ஸ்எம்எல்லை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு web.xmlனு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். பட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் அது எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஜஸ்ட் ரைட் அ சிம்பிள் ஜாவா கிளாஸ் வித் annotation ஆஃப் ரெஸ்ட் கண்ட்ரோலர். இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கான்ஃபிகரேஷன் ஆகிடும். எக்ஸ்எம்எல் இல்லாமல் எப்படி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். இப்போது செகண்ட் ஒன் வந்து எம்பெடட் சர்வர். அதாவது ஜாவா வெப் அப்ளிகேஷனுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம டாம்கேட், செரி, வெப்லாஜிக் மாதிரியான சர்வர் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ண சர்வரை web.xml கூட கான்ஃபிகர் பண்ணணும். பட் ஆனால் ஸ்ப்ரிங் பூட்டில் ஆல்ரெடி அது வந்து சர்வர் வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட அட்டாச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக டாம்கேட் சர்வர் ரன் ஆகும். நீங்கள் டேரெக்டாக அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாலே டாம்கேட் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் பற்றி எந்த கவலையும் உங்களுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் ரன் பண்ணால் மட்டும் போதும். இதுக்கான எக்ஸாம்பிளும் நம்ம ஃபாலோடு பை போடுற வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். தேர்ட் ஒன் வந்து மைக்ரோ சர்வீஸ் ஃப்ரெண்ட்லி. அப்படின்னா என்னென்னா, அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான பிக் அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் இந்த மைக்ரோ சர்வீஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா வெப் அப்ளிகேஷனில் ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எல்லா கோடையும் டம்ப் பண்ணி வைப்பாங்க. அப்போது நீங்கள் சின்ன சேஞ்ச் பண்ணனாலும் மொத்த அப்ளிகேஷனையும் டவுன் பண்ணி அந்த சின்ன சேஞ்சஸ் பண்ணி திருப்பி அதை கொண்டு போய் ப்ரொடக்ஷனில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் சைட்டை இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ப்ராடக்ட், ஆர்டர், பேமெண்ட் இந்த 3 மாடல் இருக்குதுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணுன்னாலும் மொத்த ப்ராஜெக்டையுமே நம்ம டவுன் பண்ணி சின்ன சேஞ்சஸ் பண்ணி திருப்பி அப் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் திருப்பி ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதனால் அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாகும். அது மட்டும் இல்லாமல் இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் வித்தின் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் ஸ்ப்ரிங் பூட் ப்ளஸ் மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ணால் ப்ராடக்ட், ஆர்டர், பேமெண்ட் இதெல்லாமே செப்பரேட் மைக்ரோ சர்வீஸாக நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ப்ராடக்ட் சர்வீஸ்க்கு /API/ப்ராடக்ட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு URL-ஐயும், ஆர்டர் சர்வீஸுக்கு /API/ஆர்டர்ஸ் சொல்லிட்டு தனியாக ஒரு API-யும், பேமெண்ட் சர்வீஸுக்கு /API/பேமெண்ட்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மைக்ரோ சர்வீஸையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எழுதிக்கலாம். இதோட எக்ஸாம்பிள்ஸ்லேயே நம்ம ஃபாலோடு பை வர வீடியோஸில் 1 by 1 பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், ப்ரொடக்ஷன் ரெடி. தட் மீன்ஸ் நாம் டெவலப் பண்ண அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணணும், தட் மீன்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, இன் ஜாவா வெப் அப்ளிகேஷனில்
டெப்ளாய் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். .var ஃபைல் க்ரியேட் பண்ணி மேனுவலாக டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து டெப்ளாய் பண்ணணும். பட் வித்தின் ஸ்ப்ரிங் பூட்டில் ஜார் ஃபைலை பில்ட் பண்ணி டைரெக்டாக க்ளவுடில் டெப்ளாய் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனை ஜார் ஃபைலாக பில்ட் பண்ணி டெப்ளாய் பண்ண ஜஸ்ட் ஒரே ஒரு கமாண்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் mvn ஸ்பேஸ் பேக்கேஜ் நெக்ஸ்ட் லைனில் ஜாவா -jar ஃபாலோடு பை டார்கெட் ஸ்லாஷ் என்ன அப்ளிகேஷனோ அந்த அப்ளிகேஷன் நேம் ஜார்னு கொடுத்தா போதும். சிங்கிள் கிளிக்கில் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ பார்த்த 4 கான்செப்டோட எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கிளாஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்